இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். கொஞ்சம் வந்து ட்ரிக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ml of 0.1 mole hydrochloric acids are required to react completely with 1 gram mixture of sodium carbonate and sodium bicarbonate containing equimolar amount of both அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ கொஸ்டின் வந்து நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, 0.1 mole ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறாங்கன்னா, சோடியம் கார்பனேட் கூடயும் சோடியம் பைகார்பனேட் கூடயும் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க. ஓகே, சோடியம் கார்பனேட் பிளஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறாங்க, சோடியம் பைகார்பனேட். இது ரெண்டு கூடயும் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க. ரியாக்ட் பண்ணி இந்த ரெண்டு நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சேர்ந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 கிராம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எத்தனை மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குதோ, இதுல எத்தனை மோல்ஸ் வந்து இருக்குதோ அத்தனை மோல் வந்து நமக்கு வந்து இங்க வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 மோல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.1 மோல் 1 லிட்டர்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு அப்போ 0.1 மோல் இந்த 1 லிட்டர் நமக்கு வந்து கன்சியூம் ஆகுமா, இல்லை வந்து கம்மியான அமௌண்ட் தான் தேவைப்படுமா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ன்னு எடுத்துப்போமா, ஒரு ஒய் மோல் நமக்கு தேவைப்படுமா, ஒரு 10 ml 20 ml 30 ml தேவைப்படுமா, எவ்வளோ ml தேவைப்படும்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம வந்து இது எத்தனை மோலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு எத்தனை மோல் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே அமௌண்ட் ஆஃப் மோல் தான் நமக்கு வந்து இங்கேயும் நமக்கு வந்து தேவைப்படும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது எத்தனை மோலுக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது எத்தனை மோலுக்குன்றத என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு சேர்ந்து வந்து 1 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு சேர்த்து நமக்கு வந்து 1 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மோல் ஆஃப். ஓகே, இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மோல் ஆஃப் Na2CO3யும் மோல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோல் ஆஃப் சோடியம் பைகார்பனேட் NaHCO3 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குமோலார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதுவும் நமக்கு சேர்ந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குமோலார் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரெண்டு சேர்ந்து 1 கிராம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இது எத்தனை மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து சோடியம் கார்பனேட் எத்தனை கிராம் தெரியாது, சோடியம் பைகார்பனேட் வந்து எத்தனை கிராம் தெரியாது, ஆனால் ரெண்டு சேர்ந்து நமக்கு எத்தனை கிராம் இருக்குது, 1 கிராம் இருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ Na2CO3 இங்க வந்து C1 இல்லையா, Na2CO3 நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் கிராம் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், சோடியம் பைகார்பனேட் NaHCO3 நமக்கு என்ன பண்ணலாம், 1 மைனஸ் எக்ஸ் கிராம் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா டோட்டல் வந்து நமக்கு வந்து 1 கிராம் இல்லையா. அப்போ நமக்கு வந்து இது எக்ஸ் கிராம் வந்துச்சுன்னா இது வந்து ரிமைனிங் வந்து இருக்கும் சோடியம் பைகார்பனேட். நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் எக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வாட் இஸ் த மோல் ஆஃப் சோடியம் கார்பனேட், அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மோல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் கண்டுபிடிக்கணுமா, மோல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் Na2CO3. மோல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் நமக்கு என்ன வரும், x டிவைடட் பை, அதாவது கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து x. இதுல மாலிகுலர் வெயிட் நமக்கு எவ்வளவு வரும், ஒரு சோடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 வரும். அப்போ ரெண்டு சோடியத்துக்கு நமக்கு எவ்வளவு வரும், 46 பிளஸ் கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12. அப்போ 3 ஆக்சிஜன் நமக்கு எவ்வளவு வரும், 48 வந்து வரும் இல்லையா. அப்போ 48 50 60 106. அப்போ 106 வந்து வரும், 106 கிராம் பர் மோல் வந்து சோடியம் கார்பனேட். இஸ் இட் கரெக்ட். அப்போ நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் மோல்ஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். அப்போ மோல்ஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட் NaHCO3. அப்போ இது நமக்கு என்ன வரும், 1 மைனஸ் எக்ஸ், கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து 1 பை எக்ஸ். அப்புறம் மாலிகுலர் மாஸ் நமக்கு என்ன வரும், சோடியத்துக்கு ஒரு சோடியத்துக்கு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 23 இல்லையா, 23 பிளஸ் ஒரு ஹைட்ரஜன் பிளஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது ஒரு கார்பன் பிளஸ் நமக்கு என்ன இருக்குது 48 வந்துருக்கு இல்லையா. அப்போ 48 நமக்கு வந்து 60 பிளஸ் 24 நமக்கு வந்து 84 வந்து நமக்கு வந்து வருது, 84. அப்போ இதான் நமக்கு வந்து மோல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட், இதான் மோல்ஸ் ஆஃப் வந்து சோடியம் பைகார்பனேட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குமோலார், ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ x by 106 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 84 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து என்ன வரும், 106 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 84x. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடும், எக்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸ் தெரிஞ்சால் நமக்கு வந்து சோடியம் கார்பனேட் கிராமும் தெரிஞ்சிடும், சோடியம் பைகார்பனேட் கிராமும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும், 106 மைனஸ் 106x which is equal to 84x இல்லையா. அப்போ நம்ம வந்து 106 நம்ம இங்கே வச்சுக்கலாமா, 106 which is equal to 84x plus வந்து பார்த்தீங்கன்னா 106x. அப்போ 106 which is equal to ரெண்டு நம்ம மல்டிபிள்னா 190x வந்து வருது. இஸ் இட் கரெக்ட். அப்போ 106 equal to 184 plus 6 வந்து 90 வந்துடும் இல்லையா. அப்போ 190x which is equal to 106. அப்போ which is x equal to நமக்கு என்ன வரும்,
106 divided by 190. அப்போ நமக்கு என்ன 0.5 வந்து வருது. அப்போ 0.5579 போட்டுக்கலாமா? 79 வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? ஓகே. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? சோடியம் கார்பனேட் வெயிட் வந்து நமக்கு என்னன்னா 0.5579 கிராம் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ சோடியம் கார்பனேட் வெயிட் ஆஃப் சோடியம் கார்பனேட். அப்போ நமக்கு சோடியம் கார்பனேட் நமக்கு எவ்வளோ இருக்குது? Na2CO3 சோடியம் கார்பனேட் வெயிட் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.5579 கிராம் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த சோடியம் பைகார்பனேட் NaHCO3 வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 - 0.5579 இல்லையா? இப்போ 1 - 0.5579 which is equal to 0.4421 கிராம் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு எவ்வளோ கிராம் வந்து சோடியம் கார்பனேட் வந்து இருக்குது, எவ்வளோ கிராம் வந்து நமக்கு சோடியம் பைகார்பனேட் வந்து இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மோல்ஸ் வந்து நம்ம இப்போ நம்ம வந்து மோல்ஸ் வந்து டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மோல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் Na2CO3 which is equal to E1 mass எவ்வளவு 0.5579 divided by 106 இல்லையா? அதோட மாலிகுலர் மாஸ் வந்து 106. அப்போ 0.5579 divided by 106 என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ மோல்ஸ் வந்து இருக்குது 0.0053 வச்சுக்கலாமா? 53 வந்து மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் மோல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ மோல்ஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட் என்ன இருக்கும்? அதே அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். மோல்ஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட் NaHCO3 நமக்கு எவ்வளோ இருக்கும்? அதே அமௌண்ட் தான் இருக்கும். 0.0053 மோல் தான் நமக்கு வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த கிராமுக்கு E1 mass போய் மாலிகுலர் மாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா வந்து ஈக்கு மோலாக இருந்தால் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்கு மோலார் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து மோல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0053 வந்து நமக்கு வந்து வந்திருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து மோல் வந்து கண்டுபிடிச்சோம். இது எத்தனை மோல் இருக்குது, இது எத்தனை மோல் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட்டுக்கும் சோடியம் கார்பனேட்டுக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன ரியாக்ஷன் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Na2CO3 இல்லையா? Na2CO3 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா NaCl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சோடியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணி NaCl வந்து கிடைக்கும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும், ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 சோடியம் வந்து இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கண்டிப்பாக 2 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இங்கே 2 குளோரின் வந்து வந்துடும். அப்போ 2 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். இஸ் கரெக்ட்? அப்போ 2 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். மீதி எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்குதா? கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது, 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது, ஒரு O1 இருக்குது. அப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாலிகுல் தேவைப்பட்டா, இது வந்து நமக்கு வந்து 1 மோல் தேவைப்பட்டா, இது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 2 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சோடியம் பைகார்பனேட் என்ன ரியாக்ஷன்? அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணால் அதே தான் NaCl தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். NaCl ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகுல். அப்போ இது வந்து 1:1 ரேஷியோ தான் இருக்குது. அப்போ இது 1 மோல் தேவைப்பட்டால் இது நமக்கு வந்து 1 மோல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து சோடியம் பைகார்பனேட் நமக்கு எத்தனை மோல்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்துருக்குறோம். 0.0053 இல்லையா? 0.0053 வந்து மோல் வந்து இருக்குது. 0.0053 மோல் வந்து இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? 2 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது? 0.01053 வந்து நமக்கு வந்து மோல் வருது. ஏன்னா 2 டபுள் டைம்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சோடியம் பைகார்பனேட் நமக்கு எவ்வளோ இருக்குது? 0.0053 மோல். இது நமக்கு என்ன ஒரு HCl தான் நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ which is equal நமக்கு என்ன 0.0053 மோல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இஸ் இட் கரெக்ட்? 53 மோல் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 38 அப்புறம் 510. அப்போ நமக்கு டோட்டலாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 0.01583 மோல் வந்து நமக்கு என்ன இருக்குது? சோடியம் பைகார்பனேட் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? அப்போ இதே அமௌண்ட் தான் நமக்கு என்ன இருக்கும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்குது. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு எத்தனை மோல் வந்து இருக்கணும்? இவ்வளோ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இஸ் இட் கரெக்ட்? 0.01583 வந்து நமக்கு இருக்கணும் இல்லையா?
0.01583 வந்து இருக்கணும். அப்போ இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மோல் எவ்வளோ இருக்கணும், 0.1583 வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ நம்ம இந்த மில்லி மோலை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ 15.83 மில்லி மோல் எழுதிக்கலாம். மில்லி மோல்னா என்னது, இன்ட்டு 10 to the power of -3 மோல் இல்லையா. அப்போ நம்ம என்ன எழுதுறோம், அப்போ நம்ம வந்து 15.83 மில்லி மோல் எழுதிக்கலாம். மோலை நம்ம என்ன பார்த்துக்கலாம், மில்லி மோல் எடுத்துக்கலாம். ஏன்னா மில்லின்றது வந்து 10 to the power of -3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மில்லி மோல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எப்போவுமே எம்எல் இன்ட்டு எல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் போட்டுருங்க, எம்எல் இன்ட்டு மோலாரிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு மில்லி மோல் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. ஓகே, எம்எல் தான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா, வால்யூம் தான் நம்ம கேட்டுக்கிறாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். மோலாரிட்டி வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 விச் இஸ் ஈக்குவல் டு மில்லி மோல் நமக்கு எவ்வளோ தேவை, 15.83 வந்து தேவை. அப்போ நமக்கு வந்து வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு 15.83 டிவைடட் பை நமக்கு என்னன்னா 0.1 இல்லையா, 0. வந்து 1/10. அப்போ நமக்கு வந்து வால்யூம் நமக்கு எவ்வளோ தேவைப்படும், வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு 158.3 ml வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா. அப்போ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். அப்போ நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படும், 158.3 ml ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணும்போது 1 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட் Na2CO3 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் புக்கை அகைன் ரீட் பண்ணாலும் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வரவே வராது. அப்போ இந்த ப்ராப்ளத்தெலாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ முதல்ல இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் அண்டு சோடியம் பைகார்பனேட் மிக்சர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சேர்த்து தான் 1 கிராம் வந்து இருக்குது. இது தனியாக கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக மோல்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஈக்கு மோலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இதை 1 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த மோல்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவல் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி சில ட்ரிக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து வளரும். ஓகேவா. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்றபடி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நீங்கள் வந்து டைம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ நான் மறுபடியும் சொல்கிறது தான், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் தனியாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன் அதை ரீகால் பண்ணி ஒருத்தர் நீங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஓகேவா. அது வந்து உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். நீங்கள் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் நோட் புக்கில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.